Let's get started. Bare skin mode on, but என்னுடைய ஸ்கின் கேர்லாம் டன். For primer நான் என்னுடைய எல்ஃபோட gripping primer யூஸ் பண்ணிக்கிறேன். This has been my go to primer like ட்ரிப் போயிருந்த டைம்லையும் சரி. இப்போ வந்து இன்னும் ஒரு ஐ திங்க் ஒரு 10 யூஸ் வரும், அதோட வந்துட்டு காலி ஆயிடும். நான் திருப்பி இதே பேக்கப் வாங்கலாம் பார்த்தேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் அண்ட் ஐ வாண்ட் டு ட்ரை டிஃப்ரெண்ட் ப்ரைமர்ஸும் கூட. ஸோ ஐ தாட் ஓகே, கொஞ்ச நாள் கேப் விடலாம், மறுபடியும் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. பட் திஸ் டெஃபினெட்லி கோஸ் ஆன் த டாப் 3 ஃபேவரட் ப்ரைமர்ஸ் நான் லைஃப் டைம்ல யூஸ் பண்ணதில். அடுத்து கலர் கரெக்ஷன். வெரி சாரி, என்னுடைய இந்த கேமரா ஆங்கிள் அண்ட் கண்ணாடி ஆங்கிள் நிறைய ஏரியாவில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் என் முகத்தை வந்து மறைச்சிருச்சு. ஸோ பேசிக்லி இலைகளோட இந்த ரெட்டிஷ் கலர் கரெக்டரை நான் என்னுடைய வாய் சுற்றி என் கண்ணில் போட்டுக்கிறேன், கண்ணை சுற்றி போட்டுக்கிறேன். போட்டுட்டு கையால் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐ வாண்ட் டு கீப் த பேஸ் மினிமல், லைட், ஹைட்ரேட்டட். கன்சீலர்ஸ் மட்டும் தான் என்னுடைய பேஸாக நான் போடுறேன். இலைகளோட ரெட்டிஷ் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாண்ட் திஸ் வேயோட டூ ஃபேஸ்டோட பாண்ட் திஸ் வே கன்சீலர் இன் ஷேட் செஸ்ட்நட். இதை எடுத்து நான் எப்படி வந்துட்டு பேக் பண்ணிக்கிறேன். எங்கே எனக்கு தேவையோ அங்கே மட்டும் தான், ஹோல் ஃபேஸ் கிடையாது, ஓகேவா? கண்ணுக்கு கீழே, அப்புறம் அந்த சைடில், வாயை சுற்றி, கொஞ்சோண்டு நெத்தியில், ஆனால் என்னுடைய கை வச்சே நான் வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த கன்சீலர் இட் லுக்ஸ் சூப்பர் ஹெவி, ஏன்னா செம்ம ஹை ஆன் கவரேஜ் இந்த பாண்ட் திஸ் வேயோட கன்சீலர். But it's super light on the skin. One of my favorite concealers, like of all time நான் சொல்லுவேன். பல வருஷமா I've been using it. அது கூட நான் கொஞ்சம் மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீலரும் போட்டுட்டு ஸ்பஞ்சில் கொஞ்சோண்டு அந்த மேக்கோட ப்ரெப் ப்ளஸ் ப்ரைம் சாரி டெஃபினட்டாக நான் நேம்ஸ் எல்லாம் சொதப்புறேன் ஆயிடும். பட் அந்த ப்ரெப்பிங் மிஸ்ட் இருக்குல்ல, அந்த மேக்கோட மிஸ்ட், அதை வந்து ஸ்பஞ்சில் போட்டுட்டு நான் என்னுடைய முகத்தை வந்துட்டு ஸ்ப்ரெட்ச் பண்ணிக்கிறேன். I've used several different combinations of setting sprays, பட் இது வந்து has been like the best. என்னன்னா throughout the process I use இந்த மேக்கோட setting mist, ஓகேவா? setting mist கூட கிடையாது, fix plus mist, ஓகேவா? it does nothing like in terms of setting your makeup for a longer period of time. ஆனால் உங்களுடைய ஸ்கின்குள்ள மேக்கப் அழகாக செட்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அதுக்கப்புறம் ஐ வில் ஷோ யூ வாட் ஐ யூஸ். அதை நான் டுவர்ட்ஸ் எண்டில் நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், பவுடர் வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி I'm using another 2 concealers. Another 2 இல்லை, ஒன்று வந்து மேக்கப் ரெவல்யூஷன் C13.2. badly waiting for it to get back in stock. ஏன்னா நானுமே அதை வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஸ்டாக்ல இல்லை இப்போதைக்கு. அதை வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் மூக்கில், நெத்திலலாம் மட்டும். கண்ணு கீழே கொஞ்சமாக போட்டுட்டு கண்ணு கீழே மேவலினோட கேரமல் கன்சீலரை கொஞ்சமாக அப்படி போட்டு வெயிட் பண்ணுறேன், செட்டில் ஆகட்டும் அப்படின்னு டைம் கொடுக்குறேன். மீன்வைல் நான் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து என்னுடைய ஒரு அதர பழைய பர்பிள் பிராண்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஐப்ரோ கிட் எடுத்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் இது ஒரு அரௌண்ட் ஒரு 1-2 minutes இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த கன்சீலரை பிளெண்ட் பண்ண. இந்த மாதிரி நீங்கள் டைம் விட்டுட்டு கன்சீலர் பிளெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா கவரேஜ் உங்களுடைய முகத்தில் கொடுக்க போகுது. அதை நான் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் லூஸ் பவுடர் வச்சு என்னுடைய முகத்தை செட் பண்ணிக்கிறேன். கேபியூட்டியோட லூஸ் பவுடர் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் அகேன். அப்புறம் நான் வந்துட்டு மேப்ளினோட காம்பேக்ட் எடுத்து முகத்தில் நான் செட் பண்ணல, என்னுடைய ஐலிட்ஸை செட் பண்ணுறேன். நான் ஐ ஷேடோ போட்டதுக்கு முன்னாடி இது ஒரு ப்ராப்பர் மேட் பேஸாக இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு இந்த மேக்கோட ஒரு சிங்கிள் ஐ ஷேடோ பேண்டாக வந்துட்டு ட்ரிப்புக்கே எடுத்துகிட்டு வந்தேன். பிகாஸ் ஐ லவ் தி ஷேட். இது வந்து சட்டிலான ஒரு பிரான்சி கோல்ட் ஷிம்மர் வந்து கொடுக்கும். ஓகே, இட் கோஸ் வெல் வித் ஆல் தி அவுட்ஃபிட்ஸ். அண்ட் எனக்கு வந்து அந்த மேட் ஐ லுக் விட இது வந்து எனக்கு பிடிக்கும், அந்த லைட்டான ஷிம்மர். இன்னுமே போல்டாக ஷிம்மர் இருந்தால் கூட ஐ டோன்ட் மைண்ட், பிகாஸ் ஐ லைக் இட். அண்ட் என்னுடைய ஐலிட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த கண்ணு ஓப்பன் பண்ணியிருக்கும் போது லிட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இதுதான் நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப விரும்பிட்டு இருக்கேன். ரிமலோட ஐலைனர் வச்சு, ப்ரௌன் ஐலைனர் வச்சு என்னோட லிப்ஸை நான் ஃபஸ்ட்டு லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்காட்லாண்ட் அப்ராப்ரியேட் அவுட்ஃபிட் அப்படின்றதுனால இதுக்கு வந்து போல்டாக நம்ம ரெட்லாம் போவேன்னா கொஞ்சம் சட்டிலாக நியூடாக வச்சுப்போம் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஸ்காட்லாண்ட் அப்ராப்ரியேட் ட்ரெஸ்ன்னு ஏன் சொன்னேன்னா, அந்த ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த செக்கர் பேட்டர்னில் இருக்கும். ஸோ அது இந்த ஒரு டர்ட்டில் நெக் ஷர்ட் போட்டு அது மேலே இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் ஸ்டைல் பண்ணிட்டேன். ஐ காட் போத் ஷர்ட் அண்ட் தி ட்ரெஸ் ஃப்ரம் சவானா. ஸோ அதை போட்டுட்டு நான் வந்துட்டு போல்ட் லிப்ஸ் போவேன்னா அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு கிளாஸ் லிப்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். நியூட் கிளாஸ் லிப்ஸ் வந்துட்டு இட்ஸ் ஃப்ரம் நிக்ஸோட அந்த ஃபேட் கிளாஸ் லிப் திங்கி. அப்புறம் தான் ஐலைனர் வந்து எலைட்டினோட ஐலைனர் வந்துட்டு ஒரு லைன் நான் வந்துட்டு சாஃப்டாக என்னுடைய அப்பர் லாஷ் லைனில் வச்சுட்டு மஸ்காரா மேக்கோட மேக்ஸ் ஸ்டாக் மஸ்காராவை நல்லா திக்காக வந்து நான் கோட் பண்ணிவிட்டு இதோ மறுபடியும் இந்த மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ்ஸை நல்லா என்னுடைய முகத்தில் நான் வந்து ஸ்ப்ரெட்ச் பண்ணிக்கிறேன். இது அப்படியே எல்லாத்தையும் அழகாக செட்டில் பண்ணும், ஓகேவா? என்னுடைய முகத்தில் நான் என்னென்ன கலர் எப்படி போட்டிருக்கேனோ அது அப்படியே இருக்கும். இட் ஜஸ்ட் மெல்ஸ் ஆல் தி பவுட்ரி லுக். இதுக்கு மேலே நான் காம்பேக்ட் ஒரு லேயர் ஜஸ்ட் என்னுடைய அண்டர் ஏரியா, மூக்கு, எங்கே எனக்கு அப்படியே ஜாஸ்தியாக வேணுமோ அங்கே மட்டும் போட்டுட்டு
இந்த லாரியலோட இன்ஃபாலபிள் செட்டிங் ஸ்ப்ரே ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இதை போட்டுக்கிறேன். இதான் அந்த காம்பினேஷன் நான் சொன்னேன்ல, அந்த மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் அண்ட் இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டேன்னா இட் ஜஸ்ட் ஸ்டேஸ் தேர். ஓகேவா? இந்த பேக்ரவுண்ட் வந்து ஐ ஷுட் ஹவ் சேஞ்ச்ட். ஆனால் எனக்கு வந்துட்டு வாட்டம் வரல, என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை அப்படின்றதுனால. பட் திஸ் இஸ் தி ஹோல் லுக், திஸ் இஸ் ஹவ் இட் டர்ன்ட் அவுட். எனக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரியான லுக்ஸ் வந்து பிடிச்சிருந்தது த்ரூ அவுட் தி ட்ரிப். அண்ட் இப்பயும் நான் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு நாங்கள் வந்து எடின்ப்ராவை ரொம்ப அழகாக ஜாலியாக வந்துட்டு சுற்றி பார்த்தோம். அண்ட் சுற்றி பார்த்துட்டு திஸ் இஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டே அண்ட் திஸ் இஸ் மை மேக்கப் லுக். ஐ சேஞ்ச் இன் டு அ ரெட் லிப்ஸ்டிக் லுக். ரெட் லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் இதுதான் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண ஒன்று என்னன்னா, மேக்கோட கார்னிவோரஸ் என்னுடைய லிப்ஸை வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டரில் ஃபில் பண்ணுறதுக்கு மேப்ளினோட பயணி இதை வந்துட்டு வச்சு என்னுடைய லிப்ஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதான் என்னுடைய ஒரு கோ டு காம்போவாக இருந்தது த்ரூ அவுட் தி ட்ரிப். மெஜாரிட்டி டைம் 99% ஆஃப் த டைம் ரெட் லிப் காம்போ அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் லைட் சிச்சுவேஷன் செட்டிங்ஸ். அண்ட் யா, இட்ஸ் சிம்பிள், வேரபிள், லைட் வெயிட், கம்ஃபி, குவிக்காகவும் நீங்கள் வந்து பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு மேக்கப் லுக் தான். டூ ட்ரை இட் அவுட். அண்ட் ஸ்காட்லாண்ட் ட்ரிப்பையும் நான் வந்து vlog பண்ணியிருக்கேன். ஸ்டே டியூன் ஃபார் இட். உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். இதெல்லாம் கிளம்புறவங்க எல்லாரும் முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். Set my world on fire. I don't know what I do.